அப்ப கூட கேட்க கூடாதுன்னு சொல்றேன். அவரே ஏன் வரலன்னு சொல்லுவாரு, அப்ப தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அங்கேயே நல்லா தூங்குவாரு. நீ அவருக்கு சமைச்சு வச்சுட்டு அப்படியே அவர் வருவாருன்னு தேவடு காத்துக்கிட்டு விடிய விடிய நீ உட்கார்ந்துட்டு இருப்ப. இதுல எந்த தப்புமே அவர் மேல இல்ல. நான் எதுவுமே கேட்க கூடாது. இங்க பாரு புள்ள, உனக்கு இதெல்லாம் இப்ப தெரியாது. நான் இந்த மாதிரி பல கேஸ பார்த்தவ. நீ பேசாம இரு. இதெல்லாம் இப்படி முளையிலேயே கிள்ளி எரியணும். அப்புறம் மரமா வளர்ந்து நிக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. நீ போனு கூட நான் பேசுறேன். ஐயோ வேணாம் வேணாம் பெரியம்மா. முதல்ல அது குடுமல்லி குடு. உங்க 2 பேரையும் கெஞ்சி கேக்குறேன், இந்த ஒரு தடவை விட்டுருங்க. இன்னொரு தடவை நடந்தா நீங்க கேளுங்க, நான் உண்மையா சொல்றேன். ப்ளீஸ் அவருக்கு போன் பண்ண வேண்டாம். பண்ண மாட்டோம் தாயே, பண்ண மாட்டோம். அவரு எப்ப வராரோ அப்பவே வரட்டும். எப்ப சொல்றாரோ அப்பவே கேட்டுக்கோ. நீ புடிச்சா அப்படியே புடிச்சதுலயே நிப்ப. மனோகரே, இங்க இவகிட்ட பேசிட்டு தான் எனக்கு மண்டை சூடாயிரும். வா முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சரிம்மா, வாங்க நம்ம போலாம். என்ன பிள்ளையோ. சாப்பிடுங்கண்ணா. அத வை, எனக்கு வேண்டாம். என்னன்னாச்சு? ஒண்ணு இல்லடா. டெண்டர் விஷயம் கைவிட்டு போச்சுன்னு தானே கவலைப்படுறீங்க? ஆமாண்டா. அத வச்சு நிறைய பிளான் வச்சிருந்தேன். கடைசி நேரத்துல சொதப்பிருச்சு. என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதிகமா எஃபர்ட் போட்டது இதுலதான் நவீன். ஆனா முதல் தடவையா நான் டோட்டல் ஃபெயிலியர் ஆனதும் இதுலதான். அப்பெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. இப்ப என்ன கெட்டு போச்சு? எல்லாம் நம்ம கதிரேசன் கிட்ட தான் போகுது. கதிரேசன் குடுமி நம்ம சுடர் அக்கா கையில இருக்கு. இன்னைக்கா இருந்தாலும் அக்கா மூலியமா மொத்தமா நமக்கு தான் வரப்போகுது. எங்கேயும் மிஸ் ஆகி போயிடலையே. அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா இப்ப அவசரத்துக்கு கையில ஒண்ணுமே இல்லையே. அண்ணா, அப்படின்னா இப்ப 50 லட்சத்துக்கு அவசரம். ஒரு ப்ராப்பர்ட்டி பேங்க் ஏலத்துக்கு வருது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி. குடும்ப சண்டையில டியூ கட்டாம அப்படியே போட்டுட்டாங்க. இப்ப ஏலத்துக்கு வந்திருக்கு. 50 எல் போட்டா 2 நாள்ல கை மாத்தி விட்டுறலாம். அந்த 50 லட்சத்தை புரட்ட வழி தெரியாம தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னென்ன நீங்க கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதையா இருக்க. நம்ம கையில பணம் அச்சடிக்கிற ஃபேக்டரியை வச்சுக்கிட்டு அங்க எங்கன்னு யோசிக்கணுமா? டேய், என்னடா வளர்ற? சுடரக்கா கிட்ட கேட்டா உஷார் பண்ணி தந்துட போறாங்க. மாட்டிக்கிட்டா டோட்டல் ப்ராஜெக்டும் கொலாப்ஸ் ஆயிடும். அதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா. சுடரக்கா சமாளிச்சிருவாங்க. அதுவும் 2 நாள் தான் சொல்றீங்க. திரும்ப போய் பணத்தை வச்சுட்டா முடிஞ்சுது. ஆமால, நீ முதல் முறையா ஒரு நல்ல ஐடியா சொல்லிருக்கடா. அவளா கால் பண்ணாதான் பேச முடியும். இப்ப அவளை காண்டாக்ட் பண்ணணுமே, என்ன பண்றது? சுடர், அவசரமான ஒரு விஷயம். இந்த ஆடியோ மெசேஜ் கேட்ட உடனே இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணு. இவ்வளவு நேரம் தூங்கி இருக்க. நேத்து மல்லிகிட்ட சாப்பிட வரோன்னு சொல்லிட்டு இப்படி தூங்கி இருக்கோமே, என்ன ஆச்சு? எவ்வளவு டயர்டா இருந்தாலும் ஒரு நாளும் இப்படி தூங்குனது இல்லையே. அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி இருக்க. ஒன்னும் புரியலையே. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் நிஷா. காஃபி. தேங்க் யூ. எப்படி இவ்வளவு நேரம் தூங்குனேனே தெரியல.
ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, நீங்க காஃபி குடிங்க முதல்ல. விஜய், குட் மார்னிங். குட் மார்னிங் ரேணுகா. குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். இப்படி ஒரு நாளும் தூங்க மாட்டேன், என்னன்னு தெரியலையே. அதை விடுங்க மாப்பிள, இதுல என்ன இருக்கு? ஒரு நாள் கொஞ்சம் ஜாஸ்தியா தூங்கினா ஒன்றும் கொலை குத்தம் இல்ல. இல்ல லேட்டா தூங்குனா கூட பொதுவா 6 மணி அதிகபட்சம் 7 மணிக்குள்ள எந்திரிச்சிருவேன். என்ன மாப்பிள அதே போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் தான் முன்ன 5 கிலோமீட்டர் ஜாக்கிங் போவேன், இப்ப முடிய மாட்டேங்குது. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? வயசு ஆகுதுல்ல மாப்பிள. நேத்து நடந்ததை நினைச்சுக்கிட்டே தூங்காம புரண்டுட்டே இருந்திருப்பீங்க. எத்தனை மணிக்கு தூங்குனீங்களோ? உடம்பு தனக்கு தேவையான ஓய்வு எடுத்துக்க ட்ரை பண்ணும் மாப்பிள. நம்ம முரண்டெல்லாம் பிடிக்க கூடாது, அது போகலே விட்டுறணும். வெண்பா அவ தான் என்ன விட்டுட்டு போயிட்டாளே. எங்க? மாமா ஸ்கூலுக்கு போயிருக்க, அதான் அக்கா அப்படி சொல்றா. சொல்லுங்க ஜெகதீசன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா, பெரிய போராட்டத்து நடுவில் நடந்தே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், நம்ம நேர்ல பார்த்து பேசுவோம். வச்சிருவா? சரி சரி சரி. மாப்ள நிசா, ஒரு நல்ல செய்தி. என்னப்பா? டெண்டர் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. வாழ்த்துக்கள். சந்தோஷம் மாப்ள. பாத்தீங்களா மாப்ள, ரேணுகா நம்ம வீட்டுக்கு வந்த ராசி ஒண்ணா நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ரொம்ப வருஷமா அந்த டெண்டரை நீங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல? அப்படின்னா இதை மட்டும் என் மக வந்த ராசின்னு ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா மாப்ள? ஐயோ அப்படி இல்ல, நான் பொதுவா தான் கேட்டேன். மாப்ள, எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷம் இல்ல. இந்த வருஷம் ஏகப்பட்ட போட்டி, பொறாமை, இடைஞ்சல், அது எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. ரேணுகாவை கடத்தி இந்த ப்ராஜெக்டையும் கையை விட்டு போக இருந்துச்சு. நீங்க தான் மாப்பிள்ள ரேணுகாவையும் காப்பாத்தி இந்த ப்ராஜெக்டையும் மீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்படிதானே சொல்லணும் மாப்பிள்ள? எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்டை நீங்க கொஞ்சம் முன்னாடி நின்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன நானா? ஆமா மாப்பிள்ள, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். இல்லங்க வேண்டாம் மாப்பிள்ள. நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ அறியாமையில, முட்டாள்தனத்துல, என் பொண்ணு மேல இருக்கிற கண்மூடித்தனமான பாசத்துல நான் யோசிக்காம பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. வேணா சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க கால வேணாலும். என்ன இதெல்லாம் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என் மனசுல எந்த வருத்தமும் இல்ல, இல்லனா இங்க வந்து உட்கார்ந்து இருப்பனா? ஏதோ கொஞ்சம் வருத்தம் போயிருக்கும் மாப்பிள்ள, ஆனா முழுசா போகலன்னு நினைக்கிறேன். மாமா, நான் உங்களை கம்பல் பண்ண விரும்பல, இருந்தாலும் ஃபேக்ட் சொல்றேன். அப்பாவால முன்னாடி மாதிரி கம்பெனி கவனிச்சுக்க முடியல. எனக்கும் போதுமான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. படிச்சது மட்டுமே வச்சு ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல மாமா. கிரவுண்ட் ரியாலிட்டி வேற இல்ல. அதுக்காக தான் மாப்பிள்ளட்ட கெஞ்சுறேன். இறங்கி வர மாட்டேங்கிறாரு நிசா. இல்லப்பா, அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம். மாமா, நான் ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறேன். நீங்க இந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்க வேண்டாம். இந்த ப்ராஜெக்ட நான் பண்றேன். நீங்க எனக்கு ஹெல்ப்பா கூட இருந்து கைட் மட்டும் பண்ணுங்க. நீங்க என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். நான் பாத்துக்கிறேன். இதுவும் உங்களால முடியாதுன்னா ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுங்க மாமா. நான் உங்களை அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணல. நீ தைரியமா எடுத்து பண்ணு நிஷா, நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ so much. தேங்க்ஸ் 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 மாமா. லேட் ஆயிடுச்சுல, வாங்க சாப்பிடலாம். இல்ல நான் கொஞ்சம் வெளியில போகணும், நான் போயிட்டு வந்துடுறேனே. மாப்பிள்ள, என்ன நீங்க வருவீங்க,
சேர்ந்து சாப்பிடலான்னு தான் சுகர் பேஷண்ட் நானே உட்காந்துருக்கேன். நீங்க பாட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க. இல்லங்க, நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. என்னம்மா நீ மாப்பிள்ளை கிட்ட எப்படியாச்சும் பேசி இந்த டெண்டர் பொறுப்பை கொடுத்துட்டா அவர் நம்ம கூட இருப்பாரு, அவர் பழசெல்லாம் கொஞ்சம் மறப்பாருன்னு பார்த்தா நீ உள்ள வந்து குழப்பி விட்டுட்டியே. இல்லப்பா, முழுசா பொறுப்பை ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனசு இப்ப அவர்கிட்ட இல்ல. அப்படி முழுசா அவர் ஒரே அடியா வேணான்னு சொல்லிடக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் இறங்கி வர வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் விலகி அவர் தலையில தான் முழுசா இந்த ப்ராஜெக்ட கட்ட போறேன். உங்களுக்கு ஓகே தானே? ம், சரி. ம். எவ்வளவு மெசேஜ் அனுப்புறது அந்த சுடருக்கு. போனை கையில கொடுத்தப்ப ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5-6 டைம் கால் பண்ணிடுவா. இப்பெல்லாம் வர வர இவ்வளவு நேரம் ஆச்சு கால் பண்ணவே மாட்டேங்கிறா. விஜய் ஆபீஸ் போயிருப்பான், குழந்தை ஸ்கூலுக்கு போயிருப்பா, அன்னபூர்ணி பிசினஸ்னு போயிருப்பா. மல்லியையும் மனோகரையும் சமாளிக்க முடியாமல இவ இருக்கா. நவீன், நவீன். அண்ணே சொல்லுங்கண்ணா. சொன்னல அந்த ப்ராப்பர்ட்டி நாளை மறுநாள் ஏலத்துக்கு வருது. சுடரக்கா பேசிட்டாங்களாண்ணா? பணம் ரெடி பண்ணிட்டாங்களா? டேய், அவ போன் இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல தான்டா இருக்கு. என்னண்ணா சொல்றீங்க? காலையில நீங்க போட்ட மெசேஜ இன்னுமா பார்க்காம இருக்காங்க? பார்க்கலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நமக்கு டைம் இல்ல, வேற ஆப்ஷனும் இல்ல. சுடரை காண்டாக்ட் பண்ணி ஆகணும். ஆமாண்ணே, நான் வேணா போய் அக்கா கிட்ட பேசிட்டு வரட்டா? சச்ச, நீ பேசினாலும் சரியா வராது. உன்னை நம்பி எப்படி பணம் கொடுப்பா? நீ கேட்ட உடனே எடுத்து கொடுத்துருவல பணத்தை உனக்கு. அப்படின்னா நீங்க போங்கண்ணா. நான் அங்க போறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா விஜய் கண்ல மாட்டினா அவ்வளவுதான். ம். இவ்வளவு நாள் எல்லாருமே கஷ்டப்பட்டது யூஸ் இல்லாம போயிடும். என்னண்ணா நீங்க இதுவும் வேணான்றீங்க அதுவும் வேணான்றீங்க, இப்ப என்னதானே பண்றது? நேர்ல பேச சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினா அதுக்கு நமக்கு டைம் ஆகும். நாம நாளைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி ஆகணும். அதனால நேர்ல பார்த்து பேசுற ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. ஒரே ஒரு வாய்ப்பு போன்ல பேசுறது தான். அவளா போன் போடுவான்னு பார்த்தேன், போடல. அவளை என்கிட்ட போன் பேச வைக்கணும். அவ்வளவுதானே? இது அப்பவே சொல்லிருக்கலாமே, அசால்ட் பண்ணிருப்பானே. டேய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசுற? டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. உங்களை இப்படி பாக்குறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க கவலை விடுங்க, ஜாலியா சரக்கு போட்டு என்ஜாய் பண்ணுங்க, தூங்குங்கண்ணா. சுடரக்காவ உங்ககிட்ட பேச வைக்கிறது ஏன் பொறுப்பு, போதுமா? விஜய், ஆ? விஜய் நில்லு நில்லு. ஏய் விஜய், ரேணுகா, விஜய், நீ எங்க வர? விஜய், ஆ, எங்க போற நீ? இங்க பக்கத்துல தான், நான் வந்துருவேன். என்னையும் கூட்டிட்டு போ, நானும் வரேன். இல்ல ரேணுகா, நீ உள்ள போ. நிஷாவும் உங்க அப்பாவும் வீடு ஃபுல்லா உன்னை தேடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க தேட மாட்டாங்க. ஏய், ரேணுகா சொன்னா புரிஞ்சுக்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இல்ல, சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன சொன்ன? உன் கூட போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னாச்சு? இல்ல, என் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, நீ உள்ள போ. நான் நடந்தா போகணும். நீ அவ்வளவு தூரம் நடக்க மாட்டேன். இரு இரு, ஆ? நடந்து போறேன்னு சொல்லிட்டு நீ பைக் எடுத்துட்டு போற? பைக்கை சரி பண்ணணும்ல. அப்போ சரி பண்ணிட்டு என்ன கூட்டிட்டு போறியா? சரி, நீ வீட்ல உட்காந்துரு, நான் சரி பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போறேன். நிஜமா சொல்றியா? கூட்டிட்டு போறேன். முதல்ல உள்ள போ. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பியா, இப்ப ஏன் அடம் பிடிக்கிற? சரி, நான் நல்ல பொண்ணா இருக்கேன். எனக்கு சமோசா வாங்கிட்டு வரியா? ம், சரி, வாங்கிட்டு வரேன். 2 சமோசா. ஆ, சரி, பாய். பை. நீ உள்ள போ.
என்ன இங்க வந்திருக்க? ஆ, இல்ல பைக்ல ஏறி உட்கார்ந்திருக்க. ஆமா, அப்ப ரிப்பேர்னு சொன்னா சில நேரம் உருட்டிட்டே போனா ஸ்டார்ட் ஆயிடும். அதான் இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தேன். சரி ட்ரை பண்ணு. முதல்ல நீ எதுக்கு வந்த? உன்னை நான் அங்கேயே தானே இருக்க சொன்னேன். நீ பைக் ரிப்பேர் பண்றேன்னு திரும்பி வராம விட்டுட்டு போயிட்டேனா என்ன பண்றது? அத ஓடி வந்தேன். என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நீ ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டே வர, அத நம்பிக்கையே வரல. ட்ரை பண்ண. அத ஆன் 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 இப்படி இப்படி பண்ணு. இப்ப பண்ணு. ஹை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாலி ஜாலி பல பல. இறங்கு ரேணுகா, உள்ள போ. உள்ள போ. விஜய் நானு ரேணுகா போதும் 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 போதும். ஒரே ஒரு வாட்டி. குட் மார்னிங் மல்லி. குட் மார்னிங். வாங்க வெரி சாரி மல்லி, நான் வரக்கூடாதுன்னு நினைக்கல. உள்ள வாங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். மல்லி, என்ன கோவமா? சச்சா, நான் எதுக்கு கோவப்பட போறேன்? சரி மல்லி, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். மல்லி இங்க வாயே. வா வா. மல்லி, நேத்து என்னாச்சு தெரியுமா? விஜய் எனக்கு சாப்பாடு விட்டு விட்டான், அப்புறம் மாத்திரை போட வச்சான், அப்புறம் என்ன உட்கார வச்சு தலைய இப்படி 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 மெதுவா தடவி தடவி விட்டான். தூங்குற வரைக்கும் எனக்கு கதை சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா, தூங்கவே இல்ல. ஆனா அவன் என் பக்கத்திலே தூங்கிட்டான். அக்கா, வாட்டர் கேன்க்கா. மெசேஜ் பாஸ் பண்ண வேண்டிய ஆளு இவங்க தானா? ரைட்டு. கணேசன் தானே கொண்டு வருவாரு. நீங்க மாப்பிள்ள ஒரு நிமிஷம்டா, லைன்ல இரு. அவர் என் மாமா தான். அவருக்கு உடம்பு சரியில்லைக்கா, அதான் என்ன அனுப்பிச்சு விட்டாரு. நான் தண்ணி கேன் போட சொல்லலையே, வீட்ல இருக்கே. உங்க வீட்ல வேற யாராச்சும் ஃபோன் பண்ணிருப்பாங்க. சரி சரி, மனோகரனை ஃபோன் பண்ணிருப்பாரு. டேய், உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? சுடரக்காவ அண்ணன் ஃபோன் பண்ண சொன்னார்ல. எந்த அண்ணனா? நம்ம ரகு அண்ணன்டா. காதுலே வாங்க மாட்டியா நீ? அண்ணன் என்ன டார்ச்சர் பண்றாருடா, அவங்கள உடனே பேச சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.